Hey guys, welcome to Money and in All in Way channel. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டெஸ்ட்நெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்னே சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இருக்கும், பட் வந்து ஒர்த்து தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எதை பற்றி அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஓஜி லேப்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஓஜி நெட்வொர்க்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இது வந்து லேயர் செயின் பிளாக் செயினு. ஸோ லேயர் செயின் பிளாக் செயினுங்கிறதுனால இது வந்து ஒரு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபண்ட்ஸும் நிறையா உள்ளே வரும் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $325 மில்லியன் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். இதில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேக் விசின்னு இருக்காங்க, அப்புறம் அனிமோக்கா பிராண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் டெல்பி வென்ச்சர்ஸ் இருக்காங்க, முக்கியமாக வந்து ஓகேஎக்ஸ் இதில் இருக்காங்க கைஸ், அப்புறம் சாம்சங் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா உள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகேஎக்ஸில் இருக்கிறதுனால என்னமோ ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கைஸ். ஸோ இது வந்து இப்போதைக்கு டெஸ்ட்நெட் ஃபேஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த மெயின் நெட் வரும்போது லான்ச் பண்ணிவிடுவாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களோட நெட்வொர்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் கைஸ். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு மெட்டாமாஸ்க் தேவைப்படும். ஸோ மெட்டாமாஸ்க் இல்லாதவங்க வந்து மெட்டாமாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே வந்து ஆடு ஓஜி டெஸ்ட்நெட்னு இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கைஸ், ஆக்சுவலி பிட்கெட் வேலட்டும் மெட்டாமாஸ்க் வேலட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பிட்கெட் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் இதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓஜி டெஸ்ட்நெட் வந்து ஆல்ரெடி ஆடுன்னு காமிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இதுதான் அவங்களோட பிளாட்ஃபார்மு. இது பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஏஐ லேயர் 1 பிளாக் செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து எதுக்காக ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏஐ மூலியமாக வெப்3 நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஏஐ அண்டு வெப்3. ஸோ இது வந்து லேயர் 1 பிளாக் செயின். ஸோ மூணுமே வந்து ஒரு ஒர்த்தான விஷயம்தான் கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா 339 மில்லியன் டிரான்சாக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு டெஸ்ட்நெட்டில் மட்டுமே. அது போக 5 லட்சம் அக்கௌண்ட்ஸும் இருக்குது. 8000த்துக்கும் மேற்பட்ட டெஸ்ட்நெட் வேலிடேட்டர்ஸ், அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற மாதிரி தான். ஸோ கம்மியாக தான் இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 700 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இதோட இன்வெஸ்டர்ஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஹேக் விசி, பேங்க்லெஸ் வென்ச்சர்ஸ், அப்புறம் வந்து டெல்பி வென்ச்சர்ஸ், அப்புறம் ஓகேஎக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா பார்ட்னர்ஷிப்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களோட எக்கோ சிஸ்டம் வந்து யார் யார் கூடலாம் சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சோக்ரேட்ஸ் ஏஐன்னு இருக்குது. ஸோ முக்கியமாக கார் இருக்குது. கார் வந்து நான் கார்வெல் டெஸ்ட்நெட்லேயும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏர்ட்ராப் எனக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீரோ டெக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு மேக்கிங் ப்ராஜெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதோட வெப் பேஜஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ எதுக்கும் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்விட்டர் ஃபாலோவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5,61,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கைஸ். ஸோ கம்யூனிட்டியும் சலைச்சதில்ல, நிறையவே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்பி இறங்கலாம், பொட்டன்ஷியல் இருக்கிறது தான். ஸோ அடுத்து இதில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டோக்கன்ஸ் வேணும் கைஸ். ஒரு டெஸ்ட்நெட்டுன்னு வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அவங்களோட டெஸ்ட்நெட் டோக்கன் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே மேலே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பின்கெட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பின்கெட்டில் கனெக்ட் கொடுத்துக்கிறேன். அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கைஸ் இங்கே வந்து உங்களோட அட்ரஸை மேலே இருக்கிற காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐம் ஹியூமன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து click the image of an animal using the object shown in the example. ஸோ
என்ன சொல்ல வராங்க? ஸோ அது எனக்கு புரியலை கைஸ். ஸோ அதனால் நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து இப்படி வெரிஃபை கொடுத்தோம் விட்டோம் அப்படின்னா ரெக்வஸ்ட்டு கேட்டிருக்காங்க, இல்லை ரெக்வஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இங்கே கூட கீழே வந்து ஆட் ஓஜி டெஸ்ட் நெட்னு இருக்குது. நீங்கள் இங்கே கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், அந்த வெப்சைட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து இப்போ எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால நமக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 தான் கைஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை நீங்கள் வந்து டெய்லியுமே கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஃபேஸட்டை வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு என்எஃப்டி வந்து மின் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ எதாச்சும் ஒன்று இந்த மூணுத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து இது மோனாட் டெஸ்ட் நெட்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து மோனாட் டெஸ்ட் நெட்னு இருக்கா, ஸோ இதில் வந்து நம்ம இதை வந்து மின் பண்ணி பார்ப்போம். ஸோ மின்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், கோ அண்ட் செக்னு காமிக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி மோனாட் டெஸ்ட் நெட்டில் வந்து ஒரு என்எஃப்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மின் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ ஹேவ் மின் சக்ஸஸ்ஃபுல்லி ஷோன் வித்தின் 5 minutes. ஓகே, ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் நெட்டுக்கு உண்டான என்எஃப்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இது வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறது தெரியக்கூடாது கைஸ். பட் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு என்எஃப்டி வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நேம் சர்வீஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட ப்ரிஃபர்டு நேம், நான் வந்து நம்ம சேனலோட பேரே கொடுத்துக்கிறேன், MEAW மியாவுன்னு கொடுக்குறேன் கைஸ். ஸோ இருக்குதான் பார்க்கலாம். ஸோ மியாவ் இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்து முன்னாடிலே நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தாச்சு. ஸோ அப்ரூவும் கொடுத்தாச்சு. ஸோ கன்ஃபார்ம். ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டொமைன் நேமையும் வச்சாச்சு கைஸ். இது வந்து 1 இயருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி. உங்களால் எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரணும். இங்கே வந்து ஒரு ஸ்கேன் போட்டுருவோம் கைஸ். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலட்டை கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு. ஸோ இங்கே வந்து டூலில் வந்து ஏதாச்சும் உங்கள்கிட்ட தேவையில்லாத ஃபைல், சும்மா உங்களுக்கும் அந்த ஃபைலுக்கும் சம்மந்தம் இல்லாததை வந்து இங்கே வந்து அப்லோடு பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அப்லோடு ப்ரிப்பரேஷன்னு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷனும் போகும் கைஸ். ஸோ இங்கே வந்து டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. இங்கே வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன்னு காமிக்குது கைஸ். ஸோ இங்கே வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது பாருங்கள் எனக்கு. ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம்னு வரணும். ஸோ நான் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் கைஸ் நடக்குது. ஸோ வந்து ஸ்லோவாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இது கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிக்கு விழுந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்களோட டிஸ்கார்டு சேனலை நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கார்டு சேனலை ஜாயின் பண்ணிட்டு ஸோ அங்கே வந்து வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சுக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இதில் வந்து விஷயமே. ஃபஸ்ட்டு இவங்களோட வெப்சைட்டில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நெட்டுன்னு இருக்கும் கைஸ். ஸோ இந்த டெஸ்ட் நெட்டு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு வந்து டெஸ்ட் நெட்டு டோக்கன்ஸ் தேவை.
ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம வந்து டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் கைஸ். 0.1 டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ஒரு NFT வந்து மின் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேம் சர்வீஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து இதில் ஒரு ஃபைலை அப்லோடு பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணுவோம் கைஸ். ஸோ வந்து இவ்வளோ தான் இதில் வந்து பர்போஸு. அடுத்து வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இவ்வளோ தான் கைஸ் விஷயமே. முடிஞ்சு போனால் ஒரு 10 நிமிஷம் வரும். எனக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப டைம் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இதில் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுனாக்கா நான் அப்புறமா சொல்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.